ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். சேமியா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கோ ஹைப்போ பண்ணிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வறுத்த சேமியா எடுத்துக்கலாம். வறுக்காத சேமியாவாக இருந்தால் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணியில் ஊற வச்சோன்னா சேமியா சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். இது இப்போ நல்லா ஊறி வரட்டோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இதோடவே இனிப்புக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். இப்போ முதல்ல கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடரை கட்டி எதுவுமே இல்லாமல் முதல்ல நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. ஸ்டவ் ஆன் பண்ணாமலே முதல்ல இதெல்லாம் செய்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்ததும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணதும் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற பாலையும் இதோட சேர்த்துடலாங்க. இப்போ பாலை சேர்த்ததும் தீ மீடியமாக எரிஞ்சால் போதும். நம்ம இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்திலேயே இந்த பால் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இது கெட்டியாக ஆரம்பிக்கும் போது தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. பால் சூடாகி ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறணுங்க. இதை ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ நமக்கு சேமியாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு சேமியாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு சேமியாவை எடுத்து வச்சாச்சுங்க. இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் குழிப்பணியார கல் எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய்யை எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி தடவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சேமியாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாங்க. சேமியா குழிப்பணியார கல்லில் பாதி அளவுக்கு இருக்கணுங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் இருந்ததுன்னா அதில் உள்ளே விட்டு நல்லா அழுத்தி எடுத்தோன்னா நமக்கு குழியாக விழுந்து இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஸ்பூன் இல்லைன்னா கை வச்சு கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்ததும் பால் கஸ்டர்ட் பவுடர்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதோட சென்டரில் இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வச்சதும் மறுபடியும் சேமியாவில் கொஞ்சமாக எடுத்து மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டையாக அழுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு சைடு வேக விட்டுடலாம். இதை இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆனதும் இதை மறுபடியும் இன்னொரு பக்கம் மாற்றி விட்டுக்கலாங்க. தீ லோ ஃப்ளேமில் எரியணுங்க. அப்போ தான் இது நல்லா கரியாமல் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் மாற்றி விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வேக விட்டு எடுத்தோன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. சேமியா இருந்ததுன்னா இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.